ஸோ ஹே கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. ஸோ அது அப்படி பார்த்துட்டு வந்துருக்கோம் இல்லைங்களா. போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம், யோகானந்தரை வந்து அவங்க அண்ணா வந்து அனந்தா. ஸோ அவர் வந்து பிடிச்சிட்டு வந்துட்டார், எங்கே ஹரித்வார்லேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தோடனே அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை கேட்டார், வேறு தம்பி நீ இந்த மாதிரி போகிறதெல்லாம் ஓகே, ஹைஸ்கூல் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணாத, வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவையும் வந்து சமஸ்கிருதம் சொல்லித்தரதுக்கு உண்டான ஒரு குருவையும் வந்து ஏற்பாடு பண்ணித்தரார். ஆனால் அவர் சமஸ்கிருதம் படிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் முழுக்க முழுக்க லஹரி மகாசாயை பற்றி கேட்டுக்கிட்டு நிறைய அந்த ஆன்மீக அனுபவங்களை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம். இப்படியே இவருடைய காலம் உருண்டு ஓடுது. 2 வருட காலம் இந்த மாதிரி ஒரு ஓடுது. எப்போது அவருடைய ஹைஸ்கூல் முடிகிற வரைக்கும், சரிங்களா, அப்படியே ஓடுது. அந்த 2 வருட காலத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா யோகானந்தரனுடைய குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர்கிரியை யோகானந்தர்னால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த 2 வருட காலத்திற்கு உள்ளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோகானந்தர் ஏகப்பட்ட எண்ணற்ற ஞானியர்கள் வந்து நடுவில் வந்து பார்த்துருக்கார். ஒரு சிலர் மேலே அவருக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தது, ஒரு சிலர் மேலே அப்படி ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலுமே அவர்கள் ஞானியர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இவருக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருசாக ஒன்றும் ஏற்படல. ஒரு சிலரை சொல்கிறாரு, பெர்ஃப்யூம் சென்ட்டு, டைகர் சுவாமி, நாகேந்திரநாத் பாதுரி, அதுக்கப்புறம் மாஸ்டர் மகாசாயா, அதுக்கப்புறம் பெங்காலினுடைய ஃபேமஸ் சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்த்த வந்து இந்த 2 வருட காலத்திற்குள்ளாக யோகானந்தர் மீட் பண்ணிகிட்டே இருக்கார். இப்படி இந்த 2 வருட காலத்திற்கு உள்ளாக நடந்த நிகழ்வில் ஒரு நிகழ்வு, இந்த பெர்ஃப்யூம் செயின்ட் அவரை வந்து கந்த பாபா அப்படின்னு சொல்லக்கூடியவரை பார்க்க போனது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இவர் வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய காளி கோயிலுக்கு போய் நின்றுட்டு இருக்கார். காளிகாட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அந்த காளி கோயிலுக்கு போய் நின்றுட்டு இருக்கு. யோகானந்தர் இப்படி பார்த்துட்டு இருக்காரு, சின்ன பையன் தானே, இப்படி பார்த்துட்டு இருக்காரு. பார்க்கும்பொழுது காளியினுடைய உருவம் எப்படி இருக்கும், நாக்கு வெளியே துருத்திக்கிட்டு கோர உருவத்தோட தலைவரி கோலத்தோட நிர்வாணமாக, மண்டை ஓட்டு மாலை, அதுக்கப்புறம் இடுப்பில் வந்து ஒரு அரணா மாதிரி எது இருக்கும், பூரா கை தான் வந்து மாலையாக கோத்து இடுப்பில் கட்டியிருக்கோம். அப்புறம் கையில் ஒரு தலை ஒன்று கையில் பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆயுதங்கள் கையிலேந்தி ஒரே ரத்த கோலத்தோட சிவன் மேலே இப்படி ஒரு காலை இப்படி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பயங்கர ஒரு கோர உருவம். யோகானந்தர் இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு, என்னடா அது இந்த அண்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கோரமான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உருவம் கொடுத்து வச்சுருக்காங்களே, என்ன இது, இப்படி எது எப்படி இந்த தெய்வத்தை வந்து இப்படி நம்மளால் நிம்மதியாக வழிபட முடியும், இப்படியும் அந்த ஒரு கோரத்துக்கும் வந்து ஒரு உருவம் கொடுத்து இப்படி நிற்க வைக்கணுமா. ஆனால் இதெல்லாம் என்ன சொல்லுது, நம்மளுடைய புராணங்கள் வழக்கமெல்லாம் என்ன சொல்லுது, காளிக்கு மிஞ்சின தெய்வமே கிடையாது, அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாபெரும் சக்திக்கு இப்படி ஒரு உருவம் கொடுத்தா இது எப்படி இருக்கும், இப்படி அந்த சின்ன மனசில் இப்படி ஒரு சிந்தனை இப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும்பொழுது பின்னாடி ஒரு சாதவனுடைய ஒரு வார்த்தை காதில் கேட்குது. உண்மைதான் இல்லை, இப்படியே இந்த பயங்கரமான ஒரு கோரம் உருவம் இருக்கிற மாதிரி உண்டான ஒரு உருவம் அப்படியே அமைச்சு தான் நமக்கு வந்து தந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த உருவத்தை வந்து நம்ம அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான தன்மைகளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இவர் இப்படி திரும்பி இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த பின்னாடி நின்றுட்டு இருந்த ஆள் வந்து இப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஞானியர்களை பார்க்கும்பொழுது அதனால தான் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லாட்டி அவங்களுடைய அந்த ஒரு தியானம் பண்ணுறதுல அந்த தேஜஸ் ஈஸியாக டக்குன்னு நம்மளை அட்ராக்ட் பண்ணிடும். இப்படி திரும்பி பார்த்தோன்னா ஒரு சின்ன அட்ராக்ஷன், பட் இருந்தாலுமே பெருசாக ஒரு இது பண்ணிக்கல. அப்படி என்னமோனா ஆமாம் என்ன இது இந்த இப்போ ஊரலகத்தில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடக்குதில்ல, ஸோ அந்த மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாம் இப்படி ஒரு பிம்பமாக அதில் இருக்கா அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போகுதுங்க. ஒரு சின்ன பையனும் ஒரு சாதுக்கும் மத்தியில் எப்படி ஒரு கான்வர்சேஷன் நிகழுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேரும் எதை பற்றி பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறதுல ஏன் துன்பம் இருக்குது, இந்த உலக வாழ்வில் வந்து ஈடுபடாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய இன்பம் என்ன, இந்த உலக வாழ்வில் ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய துன்பம் என்ன, மனிதர்கள் வந்து ஏன் துன்பக்கடலில் ஈடுபட்டு இருக்காங்க, இது இந்த 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஞானிக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இது ஒரு கான்வர்சேஷனுங்க. சராசரியாக நம்ம யாருனாலையும் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லைங்களா. இப்படி தான் அந்த ஒரு நிகழ்வு அந்த 2 பேர்த்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், அந்த சன்னியாசி பேசிக்கிட்டே இருக்கார். இவருக்கு யோகானந்தருக்கு வந்து போதும் போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் அந்த சன்னியாசி யோகானந்தரை போகவும் விட மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே இவர் என்ன சொல்கிறது, யோகானந்தர் வந்து இப்படி பல்ல கடிச்சிட்டு, மா காளிமா என்னை ஏதாவது பண்ணி இவர்கிட்ட இருந்து என்னை விட்டு விட்டுறேன் தயவு செஞ்சு அப்படின்னொன்னே டக்குன்னு அந்த பேசிகிட்டு இருந்த சன்னியாசி பேச நிறுத்திட்டு சரி போ அப்படின்ட்டாராம்.
யோகானந்தர் மனசுக்குள்ள நினச்சது அந்த சன்னியாசி சரி போ அப்படின்ட்டாராமா. அப்பா விட்டார்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஓடலை ஒன்று. அவர் வாட்டுக்கு அந்த கோயிலுக்குள்ளே ஒரு திக்கு தெரியாமல் இங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. சுற்றிக்கிட்டே இருந்தாலும் இந்த சன்னியாசி போன்னு தான் சொன்னாரே தவிர அவர் விட்ட வாட்டை காணும். திருப்பி வந்து இந்த சன்னியாசி பிடிச்சி இப்படி போகிறதுக்கு ஒரு 8 எடுத்து வைக்கிறதுக்குள்ளே இந்த சன்னியாசி மறுபடியும் வந்து பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு சரி நீ போவேயாமா, போகிறதுக்குள்ளே என்ன பண்ணு, நீ வந்து நம்ம 2 பேரும் நம்ம பார்க்காம இவ்வளோ நாள் இருந்தோம்ல, இதுக்கு நடுவில் என்னென்னலாம் நிகழ்வு நடந்தது அதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. இது என்னடா அது வம்பா போச்சு, இருந்தாலும் விடவே நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டாலும் இறுக்கி கை பிடிச்சிட்டு இல்லை இல்லை சொல்லு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் காளிதேவிட்ட வேணும்னு ஒரு விட்டுறாரு. விட்டோன்னே நீ இப்போ இங்கேருந்து வெளியே போனேன் அப்படின்னு சொன்னால் நீ இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை உன்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபஸி முன்னாடி அடுத்து நடக்க போகிறத ஒன்று சொல்கிறாரு. இப்படி கேட்டுட்டு இவர் ஓடிடுறார். ஓடினோடனே இப்படியே அவர் அதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கார். திருப்பி அந்த சன்னியாசி வந்து பிடிச்சிட்டு இங்கே பாரு நீ என்ன பண்ணு, இங்கேருந்து நேராக அந்த பக்கம் போ, அங்கே அந்த கந்தபாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், பெர்ஃப்யூம் செயின்ட்டு. ஸோ கந்தபாபான்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே நிறைய கூட்டம் இருக்கும், மறக்காம போய் பார்த்துட்டு போயிடுறேன், உனக்கு நல்ல ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வாட்டி கிளம்பி போயிடுறாரு. அதுக்கு மீறி அந்த சன்னியாசி நிற்கவே இல்லை. இவருக்கு ஒரு ஆர்வம், அப்படியா கந்தபாபாவா யார் யாது பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் அந்த இடத்துக்கு போகிறார். போகும்போது பார்த்தோம்னா ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காரு. பார்க்குறக்கு எப்படி இருக்காருமா, நல்ல ப்ளம்ப் அப்படின்னு என்ன குளுக்கு புழுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு உருவம், சரிங்களா, நல்ல குளுக்கு புழுக்குன்னு ஆள், நல்ல ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கருமையான ஒரு இந்தியாக்காரனுக்கு எப்படி இருக்கும் தோல், அந்த மாதிரி ஒரு கருமையான ஒரு தோல், நல்லா பெரிய ஒரு முட்டை முட்டை கண், அழகாக அப்படி ஆள் வந்து பார்க்குறக்கு இருக்கிறாரு. இங்கே ஆள் வந்து இப்படி முன்னாடி உட்காந்துருக்காரு. நிறைய பக்தர்கள்லாம் இந்த பக்கம் அப்படி உட்காந்துருக்காங்க. யோகானந்தர் அப்படி இருக்குன்னு சின்ன பையன் தானே, சந்து புந்துக்குள்ளே பூந்து போனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்படி கரெக்டாக இப்படி பூந்து போய் இப்படி பார்த்தோன்னே அந்த சாதுவும் வந்து யோகானந்தர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. வழக்கமாக இந்த நிகழ்வு யாருக்குமே நடக்காது அப்படின்ட்டு. அப்போ இங்கே வா அப்படின்ட்டு வந்தோடனே சொல்லு மகனே, உனக்கு வந்து என்ன நறுமணம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையே இந்த பையன், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, பரவாயில்ல எதாக இருந்தாலும் கேளு, என்னால் உனக்கு என்ன நறுமணம் கேட்டேனால என்னால் அதை வந்து உருவாக்கி தர முடியும். ஏன் அப்படி உருவாக்கி தர்றீங்க, இதனால் என்ன பயன் இருக்க போகுது, இதனால் பயன் என்ன இருக்குது, உனக்கு நறுமணம் நல்லா இருக்கும், அது வந்து நுகரும் பொழுது நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்ல, நான் வந்து அங்கே ஒரு சின்ன ரூபா கொடுத்தேன்னா எனக்கு சென்ட் கம்பெனிக்காரன் தான் தர்றான், அதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, சென்ட் கம்பெனிக்காரன் தர்றதும் உன்னை விட்டு அது சீக்கிரம் போயிடும், இது வந்து இரையாற்றல்னால் தரக்கூடியது, எதுக்கு இந்த இரையாற்றல் பெறுவதற்கு உங்களுக்கு எவ்வளோ காலமாச்சு, 12 வருட காலமாச்சு, 12 வருஷம் இந்த ஒரு சென்ட் கம்பெனிக்காரன் செய்கிற அந்த வேலை செய்கிறதுக்கு தான் 12 வருஷம் நீங்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தீங்களா, 12 வருஷம் நீங்கள் வீண் பண்ணியிருக்கீங்க, இரையாற்றல் இப்படி தான் நீங்கள் தேவையில்லாமல் பயன்படுத்துவீங்களா, இதுக்கெல்லாமா இரையாற்றலை பயன்படுத்துவது, இதெல்லாம் பண்ணுறதுனால யாருக்கு என்ன பயன் இருக்க போகுது அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை, இரையாற்றல் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வெளியே வந்து காட்டும் பொழுது அதற்குண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஏற்படும். இரையாற்றலுக்கு மதிப்பு மரியாதை வந்தால் என்ன ஆக போகுது, அது இதெல்லாம் நாடிக்கிட்டாக இருக்குது, இதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாஸ்வதமாக அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் தானே நம்ம இருக்கணும், அதுதானே சரி அப்படின்னோடனே அவர் சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும், உன்னுடைய வலது கையை வந்து இப்படி நீட்டு அப்படின்ட்டு. சரி இவரும் வந்துட்டு சரி என்னது போய் பேச்சு என்ன அப்படின்ட்டு இப்படி வலது கையை நீட்டுறார். நீட்டும் பொழுது இவர் என்ன நோட் பண்ணிக்கிறாரு, தன்னை சுற்றி யாரும் இல்லைன்னு, ஏன்னா வந்து யாராவது இப்படி மேலே தொடச்சி விட்டு போயிட்டாங்கன்னா அந்த சென்ட்டை ஏமாத்துறாரோ வந்தாலும் அப்படின்னு பார்க்குறதுக்காக சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, யாரும் இல்லை, வலது கை இப்படி நீட்டுறார். நீட்டினோடனே அந்த சாதுவும் வந்து இவனுடைய கையை தொடவே இல்லை. உனக்கு என்ன நறுமணம் வேணும், எனக்கு ரோஸா வேணும் அப்படின்னொன்னே, ரோஸா, ஸோ ரோஸ் நறுமணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இது இப்படி முகர்ந்து பார்க்குறாரு. அதாவது நமக்கு ஒரு ஒரு ரோஸனுடைய நறுமணம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும், ஆனால் அதுவே ஒரு தெய்வீகத்தன்மையோடு கூடியிருந்தா அது நம்மளால் வாயார தான் சொல்ல முடியும், அனுபவிக்கும் போது தான் தெரியும். ஜிலேபின்னு நமக்கு தெரியுமா, தின்னு தான் தெரியும். அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, அது ஒரு மாதிரியான, அது ரோஸ் தாங்க, எனக்கு தெரியுதுங்க, எனக்கு ரோஸனுடைய நறுமணம் தெரியும், பட் இது வந்து என்னை மதிமயக்கக்கூடியதாக இருந்தது, ஒரு தெய்வீக உணர்வோடு கூடியிருந்தது, அந்த அளவுக்கு ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னுடைய உள்ளங்கையிலிருந்து அந்த ஒரு இது, அவர் என்னை தொடலை எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த நறுமணம் வந்தது. நான் சும்மா இல்லை, என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு இந்த ஃப்ளவர் வேஸ் இருக்கும்ல, அதில் வந்து எந்த நறுமணமும் இல்லாத ஒரு பூ அங்கே போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஃப்ளவர் வேஸ் எடுத்துகிட்டு இதில் வாசனை வரவி ஒன்று, என்ன வாசனை வேணும், மல்லிப்பூ வாசனை வேணும், சரி அப்படியே ஆகட்டும். முகர்ந்து பார்த்தா மல்லிப்பூ வாசனை, அது அந்த பூவில் இயற்கையாக நறுமணமே இல்லாத ஒரு பூ, அந்த பூ எடுத்து எனக்கு மல்லிப்பூ வாசனை வேணும் அப்படின்னு சும்மா சோதிச்சு பார்க்குறது. இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, யாராவது ஒரு நல்ல சாதுக்கிட்டேன்னா, இவர் சின்ன பையன் சரி பரவாயில்ல பண்ணுறாரு விட்டாங்க, பண்ணிடாதீங்க டென்ஷன் ஆகிற போகிறாங்க. அப்படி அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி நல்ல ஞானியர்கள் பார்க்குறதும் கஷ்டம், அதனால் பார்க்குற ஆளுகள் எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. சரி இப்போ இங்கே வருவோம்.
அப்போ இந்த மாதிரி குடுத்துட்டு மோந்து பார்த்தா மல்லிப்பூ வாசம் பயங்கரமா. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அந்த அப்படியே மதிமயக்கக்கூடிய ஒரு உண்டான மாரி. சாதாரண மல்லிப்பூ வாசன மாதிரி இருந்தாலும் கூட, தன்னிலை மறக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இது மாரி. அப்போ அவரு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இப்படி விட்டுர்றாரு. இவரு சுத்தி வந்து அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய மாணவர்கள், சீடர்கள்லாம் அவருக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அங்க போய் இவரும் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தோன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சீடர் பார்த்துட்டு தன்னுடைய குருவ வந்து ஆஹா, ஓஹோன்னு இந்த சீடர் தான் குரு ஆஹா, ஓஹோன்னு பேசுறதில்ல இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பயங்கரமா பேசும்பொழுது யோகானந்தர் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னுடைய குரு வந்து திபெத்து போய் திபெத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு குருகிட்ட வந்து பாடம் கத்துக்கிட்டு வந்திருக்கார். பெரிய ஒரு மாபெரும் யோகி. இறையனாருடைய முழு அனுக்கிரகம் பெற்றவர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இது போல நிறைய இன்னும் சித்துக்கள் வாய்க்க பெற்றவர். பயங்கர பிரபலமான ஒரு யோகி அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்றார். யோகானந்தர் இப்படியே பார்த்துட்டு அப்படியா நானும் குரு தேடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிரபலமெல்லாம் வேண்டாம்யா. தாட் பூட்னெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் அங்கே சரக்கு ஒன்றும் நமக்கு வேணுங்கிற சரக்கு ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் என்னமோ எனக்கு பர்சனல் கனெக்ட் இல்லையா அப்படிங்கிற மனசில் அவருக்கு ஒரு எண்ணம். எண்ணிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போது அந்த பூவை தூக்கிட்டே வர்றாரு. அவங்க அக்கா பார்க்குறாங்க. உமா தான் நினைக்கிறேன். ஆமாம், அவங்க அக்கா பார்த்தோன்னே இது என்ன பூ, இது என்ன மோந்து பாரு அப்படின்ட்டு. சும்மா அந்த நேரத்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஏமாத்துறதுக்கு ஒரு வழி கொடுத்துருப்பாங்களோ, இல்லை நமக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஹிப்னோடைஸ் பண்ணி நமக்கு மட்டும் ஏதாவது இது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்பவும் ஒரு சோதனை. மோந்துவார் அப்படின்னு கொடுக்க. மோந்துவாது என்ன வாசம் அடிக்குது? அதே மல்லிப்பூ வாசம் அடிக்கிறா, சூப்பராக இருக்குடான் அப்படியா அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிவிட்டு அவங்க அதை தூக்கிட்டு அவங்க அக்கா உள்ளே ஓடிடுறாங்க வீட்டுக்குள்ளே. மல்லிப்பூ வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சரி அப்போ ஏமாத்து வேலை இல்லை தான் போல், பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. பெருசாக ஒரு பொருட்டை எடுத்துக்கவே இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு அலகானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வர்றார். வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, இங்கே இவர் இந்த கந்தபாபா வீட்டுக்கு போனேன்யா, எங்கே புர்த்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு வீட்டுக்கு போனேன். நிறைய ஒரு 100 பக்தர்கள்லாம் இருந்தாங்க, நானும் இங்கே இருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி நறுமணமெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு பாடினோன்னு யோகானந்தர் அப்படியா சரி சரி சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா இவருக்கு முன்னாடி அனுபவம் இருக்குல்ல. நான் ஒரு விஷயத்தை ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு. அவர் வந்து இந்த ஹிப்னோடைஸ் எல்லாம் பண்ணலை, இந்த மதிமயக்கிற வேலையெல்லாம் பண்ணலை. அவர் வந்து தன்னுடைய மனதினுடைய பலத்தை வச்சு எல்லாமே இந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அணுக்கள்னால ஆனது தான். இந்த அணுக்களில் வந்து மாறுதலை உண்டு பண்ணி அப்போ இயற்கையாகவே இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த நறுமணத்தை வந்து உண்டு பண்ணுறாரு. பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு மனதனுடைய பலத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய அணுக்களை மாற்றுவது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தானே. பெரிய ஒரு யோகி தான்ப்பா, பெரிய ஒரு விஷயம் தான், நல்ல ஒரு இதுதான் பண்ணுறாரு அப்படின்னு அவர் சொல்ல. யோகானந்தர் மனசில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காரு. என்னத்த போய் இதில் என்ன இருக்குது, இறையோடு கலந்து நம்ம ஒன்றரை கலந்து இருப்பது தானே ஒரு உன்னதமான ஒரு நிலை. அதை புரிஞ்சுக்காமல் என்ன அப்படின்னுமோ அவருக்கு மனசில் இன்னொரு எண்ணம். ஒரு பெர்ஷியன் நாட்டை சேர்ந்த ஒரு இந்த மாதிரி மிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாய தந்திரங்கள், ஆனால் ஒரு ஞானியும் கூட, அபு சைத் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து அந்த பெர்ஷியன் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஃபக்கீர்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாராம். என்னென்னா ஏதோ இந்த பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, நெருப்பு அதெல்லாத்தையும் வந்து இவங்க ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தவக்கலையும் கூட தான் தண்ணிக்குள்ளே அவர் சொல்லுவாராம். தவக்கலையும் கூட தான் தண்ணிக்குள்ளே கிடக்குது, நெருப்புக்குள்ளே போட்டால் தான் எதாவது எரிஞ்சுக்கும் கூட தான் போயிடுது. இது என்ன போயிருக்கு, காற்றுலையும் தான் ஏகப்பட்ட கிருமி அது இதெல்லாம் இருக்குது. நீ என்னது புதுசாக உண்டு பண்ணிட்ட, எல்லாம் அங்கே தானே இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படி. எதுக்காக அதை சொல்ல வர்றேன்னா அவங்கள கிண்டல் கேலி பண்ணணும், மட்டம் தட்டணுங்கிறதுக்காக இல்லை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சித்துக்கள் மேலேயும் சக்திகள் மேலேயும் கவனம் வைக்காதீங்க. இது போல இயற்கை உங்களை காட்டிலும் பன்மடங்கு இருக்கக்கூடிய அதிசயங்களை வந்து இயற்கை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பண்ணுறது. இதையெல்லாம் படைச்சு நிறுத்தி வச்சிருக்கான் பார், அவங்க கூட போய் கலக்கணும். அவர் சொல்லுவாராம் அபு சைத், அவங்க கூட போய் கலக்கணும், அதுதான் பெரிய விஷயம். அதை விட்டு போட்டு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மேலே உங்களுடைய கவனங்கள் வந்து செல்லக்கூடாது அப்படிங்கிறது அந்த இருக்கக்கூடிய நிறைய ஃபக்கீர்களை வந்து இவர் சொல்லி கிண்டல் கேலி பேசிட்டு அவர் அப்படியே போயிட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறோம். யோகானந்தர் அதை கோட் பண்ணுறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாய மந்திரங்கள் மேலேயோ சின்ன சின்ன சித்துக்கள் மேலெல்லாம் வந்து கவனம் அப்படிங்கிறது கொள்ளக்கூடாது. நீங்கள் எவ்வளோ அவர் பெர்ஃப்யூம் சென்ட் கந்தபாபான்னு சொல்லக்கூடியவர் அந்த ஒரு நிலை எழுதியிருக்காருன்னா நாட் அன் ஆர்டினரி ஃபீட், பெரிய ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி சித்துக்கள் என்ன போயிருக்கு, இறையோட ஒன்றரை கலப்பது தானே ஒன்றுன்னு அப்படியே சிந்திச்சுட்டு அவர் அப்படியே உட்கார்றாருன்னு சொல்லி அந்த ஒரு சாப்டர் அப்படியே முடியுது. ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஒரு அனுபவமாக வந்து இது இருக்குது. இது கூட சேர்ந்து பார்த்தோம்னா இந்த டைகர் சுவாமின்னு ஒரு அடுத்து ஒரு இது சொல்கிறார், நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த 2 ஞானியர்களை பற்றி படிக்கும்போது எனக்கு அந்த பர்சனலாக இந்த டைகர் சுவாமியினுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
அடுத்த பதிவில் அதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தந்தபாணி. நன்றி.